சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். கண்மணியே, இந்த பதிவை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நீதான் அதிர்ஷ்டசாலி, பாக்கியசாலியும் கூட. நாளை வியாழன் விடியலில் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு இடத்திலிருந்து நல்ல தகவல் உனக்கு வரும். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். நிச்சயம் பூரிப்படைய போகிறாய். உன் முகம் மலரப்போகிறது. இதுவரை ஏக்கமாக காத்திருந்த உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சியோடு இரு என் தங்கமே. நாளை விடியலில் அந்த சந்தோஷ தருணத்தை சந்திப்பதற்கு முன் இப்பொழுது உன் சாயப்பா கூறுவதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை விடியலில் நீ பெறப்போகும் அதிர்ஷ்டத்தை உனக்கு புரிய வைப்பேன் உன் சாயப்பா. எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு எப்பொழுதுமே தடையாக இருக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறாய். யாருக்குமே நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் அவர்கள் மனம் போல்தான் போய்கொண்டிருப்பார்கள். அவர்களை நினைத்து நினைத்து நீ உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ அவர்களிடம் சொன்னாலும் அவர்கள் உன் பேச்சை கேட்பதாக இல்லை. பின் ஏன் அவர்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? அந்த வேலையை விட்டுவிட்டு முதலில் உன்னை கவனி. உன்னை சுற்றியிருப்பவர்களெல்லாம் மாற வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நீ உன் மனதை மாற்றிக்கொள். மற்றவர்களை பற்றிய சிந்திக்காதே. சிந்தனையை உன் மனதில் ஏற்றிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கையை மட்டும் பார். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, எது நல்லதோ அதை பற்றி மட்டுமே சிந்தி. மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும்தான். அதற்காக இப்படியே எப்பொழுதும் மற்றவர்களை பற்றியே யோசித்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை என்ன ஆவது? மற்றவர்களை நம்புவதை விட உன் மீது முழு நம்பிக்கையும் சாயப்பா மீது முழு நம்பிக்கையையும் வைத்து செயல்படு. உன் வாழ்வு பிரகாசமடையும். உனக்கு துன்பங்களும் வேதனைகளும் வரும்பொழுது நீயே அந்த வேதனைகளை சந்திக்க தயாராகி போராடி அந்த சந்தர்ப்பத்திலிருந்து வெற்றி பெற பழகிக்கொள். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். சாயப்பா உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அது உன்னுடைய அன்புதான். தீர்க்கமாக நீ என்னிடம் வைக்கும் அன்பு உனக்கு 100 மடங்காக நான் திருப்பி செய்வேன். திருப்பி உன் முகத்தில், உன் வாழ்க்கையில், உன் மனதில் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் சாயப்பா. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு என் காலடியில் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இரு. சந்தோஷமாக இன்று இரவை கடந்து வா. நிம்மதியாக உறக்கம் கொள். இதுவரை கவலையோடும் கண்ணீரோடும் உன் நாட்கள் கழிந்தது. இனிவரும் காலமெல்லாம் மகிழ்ச்சியான காலம்தான். நாளை வியாழக்கிழமை வியாழன் வரமாக நீ பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நபரிடமிருந்து ஒரு நல்ல தகவல், ஒரு நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். இது நீயே அதிசயத்து பார்க்கப் போகிறாய். நான் உன்னை பார்க்காமலும் உன் வேதனைகளை தீர்க்காமலும் உன் மன சஞ்சலத்தை துடைக்காமலும் இருக்கிறேன் என்பது பார்ப்பதற்கு வேணால் தோன்றும். ஆனால் எப்பொழுதும் நான் உன்னை நினைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்துவிடாது. எனவே நம்பிக்கையாக இரு, தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. மகிழ்ச்சியோடு இன்று தூங்கு. நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை வியாழன் விடியலில் நான் உனக்காக ஒரு செய்தியோடு காத்திருக்கிறேன். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நினைக்காதே. கண்மணியே, உனக்கு தகுதி இருப்பதாலும் உன்னால் அதை தாங்கி ஜெயித்து காட்ட முடியும் என்பதாலும் தான் நான் உனக்கு அந்த சோதனையை கொடுத்திருக்கிறேன். நிரந்தரமில்லாத உலகில் உன் பிரச்சனைகளும் உன் சோகங்களும் மட்டும் எவ்வளவு நாட்கள் உன்னிடம் தங்கியிருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லது உன் வாழ்க்கையிலும் நடக்கும் என்று மனதார நம்பு. கண்மணியே, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நிலை குலையாமல் உன்னை தற்காத்து கொள்ள ஏதாவது ஒரு வழியை நீயே தேர்வு செய்து அதை நிறைவேற்றிக் கொள்ள என்னிடம் பிரார்த்தனை வைத்தால் அது பலிப்பதில்லை. மாறாக
பிரச்சனை வந்துவிட்டால் நிலை குலையாமல், குழம்பி போகாமல், கலங்காமல் சாயப்பா முன் உட்கார்ந்து, முற்பிறவியில் நான் செய்த பாவங்களாலோ நான் செய்த தவறுகளினாலினோ இந்த பிரச்சனை என்னை சூழ்ந்திருக்கிறது. இதிலிருந்து என்னை காப்பாற்ற வழி தாருங்கள் சாயிநாதரே என்று மனதார என்னிடம் வேண்டுங்கள். நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன். இன்று இரவோடு ஒரு பிரச்சனை தீரப்போகிறது. நாளை விடியலில் உங்களுக்கு நீ எதிர்பார்த்த அந்த நல்ல தகவல் உன் காதுகளுக்கு வந்து விழும். இந்த பதிவை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்குங்கள். நாளை விடியலில் அந்த நல்ல தகவல் உனக்கும் எனக்குமே மட்டுமே தெரிந்த அந்த நல்ல தகவல் உன் செவிகளில் வந்து கேட்கும். எப்பொழுதும் என்மேல் நம்பிக்கையாகவும் பக்தியாகவும் பாசமாகவும் தான் இருக்கிறாய். ஆனால் ஏதாவது ஒரு சோதனை வந்துவிட்டால் என்ன செய்ய போகிறோமோ ஏது செய்ய போகிறோமோ என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு உன் சாயப்பாவை மறந்து விடுகிறாய். அந்த பிரச்சனைக்குள்ளேயே சூழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்தும் கொண்டிருக்கிறாய். உனக்கு வேதனையோ சோகமோ துக்கமோ வந்துவிட்டால் முதலில் அதை மறந்துவிட்டு சாயப்பாவை மனதார நினைத்துக்கொள். அந்த துன்பத்திலோ சோகத்திலிருந்து வெளிவருவது எப்படி என்ற சூட்சமத்தை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக அனைத்தையும் உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? எதற்குமே கலங்கி விடாதே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நடந்திட நான் விடவே மாட்டேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்தும் விடாது. இன்று இரவோடு உன் தீராத பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது. நிச்சயமாக ஒரு முடிவும் வரப்போகிறது. நாளை நல்ல தகவல் உன் காதுகளுக்கு வந்து விழப்போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். இந்த பதிவை கேட்கின்ற நேரம் முதல் உனக்கு ராஜயோகம்தான். நாளை விடியலில் உன் கைகளில் ஒன்று கிடைக்கப் போகிறது. அதை நழுவ விட்டு விடாதே. இன்று இரவுக்குள் ஒளி உருவமாய் உன் முன்னே தோன்றி உன் பிரச்சனைகளுக்கான ஒரு முடிவை தரப்போகிறேன் உன் சாயப்பா. நான் இருக்கிறேன். எதற்குமே பயம் கொள்ளாதே. உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது. இந்த நேரத்தில் வீணாக பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நாளை உன்னை சந்தோஷத்தில் மூழ்கடிக்க செய்ய இறுதி கட்ட வேளையில் இறங்கியுள்ளேன் உன் சாயப்பா. எதை செய்தால் சந்தோஷம் வரும், எதை செய்யாமல் இருந்தால் சந்தோஷம் நம்மிடமே நிலைக்கும் என்று அனைத்தையுமே சிந்தனை செய்து கொண்டு தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். சந்தோஷம் எங்கு இருக்கிறது என்று தேடிக்கொண்டே இருக்காதே. அது உன்னில்தான் இருக்கிறது என்பதை விளக்க இந்த கதையை முழுவதுமாக கேட்டுப்பார். எங்கே போய் சந்தோஷத்தை தேடலாம் என்பது உனக்கே தெள்ளத் தெளிவாக புரிய வரும். ஒரு ஊரில் மாபெரும் ஒரு செல்வந்தன் வாழ்ந்து வந்தார். அவரிடம் அனைத்தும் இருந்தது. ஆனால் சந்தோஷம் மட்டும் இல்லவே இல்லாமல் இருந்தது. அதற்காக அவர் அந்த சந்தோஷத்தை தேடிக்கொண்டு வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று பார்த்தார். ஆனால் அங்கும் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கவே இல்லை. அவன் சந்தோஷத்திற்காக அனைத்தையும் செய்யக்கூடாத செயல்கள் அனைத்தையும் செய்து பார்த்தார். ஆனாலும் அவனது மனமானது மகிழ்ச்சி அடையவே இல்லை. இறுதியாக அவன் துறவரத்தில் இறங்கினால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு அதற்கும் முயற்சிக்க முடிவை எடுத்தார். அதற்காக அவன் தன் வீட்டில் இருக்கும் தங்கம், வைரம், வைடூரியம் என்று அனைத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு ஒரு துறவியை பார்க்க சென்றார். அப்போது துறவி ஒருவர் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த அந்த செல்வந்தர் அந்த மூட்டையை துறவியின் காலடியில் வைத்துவிட்டு, குருவே, இதோ என் அனைத்து சொத்துகளையும் ஒரு மூட்டையாக கட்டி வைத்திருக்கிறேன். இனி இவை எனக்கும் எதுவுமே தேவையில்லை. எனக்கு அமைதியும் சந்தோஷம் மட்டுமே வேண்டும் என்று கூறி துறவியிடம் சரணடைந்தார். அந்த துறவியோ செல்வந்தன் கூறிய அனைத்தையும் கேட்டுவிட்டு அந்த மூட்டையை அவசரமாக பிரித்து பார்த்தார். அதில் கண்ணை பறிக்கும் வகையில் இருக்கும் தங்கம் மற்றும் வைடூரியத்தை பார்த்ததும் அந்த மூட்டையை கட்டி
தலையில் வைத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பித்தார். அதை பார்த்த செல்வந்தனுக்கு பெரும் அதிர்ச்சியாகிவிட்டது. நான் ஒரு போலி சாமியாரிடம் நம் செல்வத்தை கோட்டை விட்டு விட்டோமே என்று கவலையடைந்து கோபத்தில் அந்த துறவியை துரத்த ஆரம்பித்தார். துறவியின் ஓட்டத்திற்கு செல்வந்தரார் ஈடு கொடுக்கவே முடியவில்லை. துறவி சந்து பொந்துகளிலெல்லாம் ஓடி கடைசியில் அதே மரத்தடிக்கு வந்து நின்றார். பின் அந்த செல்வந்தரை பார்த்து, என்ன பயந்து விட்டாயா? இந்தா உன் செல்வம், நீயே வைத்துக்கொள் என்று மூட்டையை கொடுத்தார். இதுவரை சந்தோஷம் இல்லை என்று நினைத்து கவலையில் இருந்த அந்த செல்வந்தன் கைவிட்டு போன தங்கமும் வைரமும் திரும்பி கிடைத்துவிட்டது என்பதில் பெரும் சந்தோஷமடைந்தார். அப்போது அந்த துறவி செல்வந்தனை பார்த்து, இதற்கு முன் இந்த செல்வம் உன்னிடம்தான் இருந்தது. ஆனால் அப்போது உன்னிடம் சந்தோஷம் இல்லை. இப்போது உன்னிடம் இருப்பதும் அதே செல்வம்தான், நீ வைத்திருந்த அதே செல்வம்தான். ஆனால் இப்போது உன் மனதில் மிக சந்தோஷம் இருக்கிறது என்று கூறி சென்று விட்டார் அந்த துறவி. சந்தோஷம் என்பது வெளியே இல்லை, மனதில்தான் இருக்கிறது, உன்னில்தான் இருக்கிறது. அது பலருக்கு தெரிவதே இல்லை. மற்றவர்களைப் போல மற்றவர்கள் எல்லோரும் எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறார்களே என்று நீயும் உன்னில் இருக்கும் அந்த சந்தோஷத்தை மறந்துவிட்டு வெளியே போய் வேறு எங்கோ தேடிக்கொண்டே இருந்தால் அந்த சந்தோஷத்தை உனக்கு எப்படி நீ பெற்றுக்கொள்வாய்? அது உன்னில் இருக்கும் பொழுது, உன் மனதில் இருக்கும் பொழுது நீ எங்கோ அலைந்து கொண்டே இருந்தால் என்னதான் செய்ய முடியும்? இப்பொழுது மகிழ்ச்சியாகவே ஏற்றுக்கொள். உன் சந்தோஷம், உன்னுடைய ஆனந்தம், உன்னுடைய மன நிம்மதி உன்னிலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ வெளியே போய் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நீ எதற்குமே ஆசைப்படுவது தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அது நினைப்பது, வேண்டுவது, பிரார்த்தனையாக வைப்பது, கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைப்பதுதான் மிக மிக முட்டாள்தனமான செயல். நீ உன் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளாவிட்டால், மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளாவிட்டால், நீ கேட்டது உனக்கு கிடைத்தாலும் கூட, நீ விரும்பியது உன்னிடம் வந்து சேர்ந்தாலும் கூட, நீ ஆசைப்பட்டது உன்னிடமே வந்து நிரந்தரமாக இருந்தாலும் கூட உன்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. உன்னிடம் எது இருக்கிறதோ, எது உன்னிடம் வந்து சேர்கிறதோ அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டாலே போதும். ஏமாற்றத்தை தவிர்த்து விடலாம். சந்தோஷத்தை தேடி தேடி அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் என்பதை யோசித்து கொண்டே இரு. எங்கு போய் தேடலாம் அந்த சந்தோஷத்தை என்பதை யோசித்து கொள்ளாதே. யோசிக்க பார்க்கவும் நினைக்காதே. இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்பவனே வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்கிறான், பெறுகிறான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். இருப்பதில் சந்தோஷம் காணும் மனமே இல்லாத பொழுதும் இல்லாவற்றிலும் கூட சந்தோஷத்தை மிக அதிகமாகவே காண இயலும். நீ கேட்டது உனக்கு கிடைக்காத போதிலும் நீ சந்தோஷமாக மனநிலையில் இருந்தால்தான், நீ கேட்டது உன் கையில் வந்து சேரும் பொழுது நீ சந்தோஷமாக மனநிலையில் வாழலாம். எனவே மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத குழப்பத்தை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து நினைத்து குழம்பிக்கொண்டே இருந்தால் உன் மனம் குழப்பத்தோடே எப்பொழுதும் நிம்மதி இல்லாமல் இருக்கும். உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை இழந்து விடுவாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எதையுமே தேடாமல் இருந்தாலே சந்தோஷத்தை முழுவதுமாக அனுபவிக்கலாம். எப்பொழுதும் எதையுமே தேடிக்கொண்டே இருந்தால் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, வரும் சந்தோஷத்தை அனுபவிக்கவும் முடியாது. பெரும் மகிழ்ச்சியாக வாழப்போகும் அந்த பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. நான் அதை உனக்கு வரமாக அளிக்க உன் இல்லம் தேடி வருவேன். உனக்கு நிகழ்வும் நிகழ்வுகள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான், முடிவு செய்யப்பட்டதே. அதில் இன்பம் துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமே அல்ல.
நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறியிருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு, அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நீ சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் அது மிக ஆனந்தமாகவே இருக்கும். துன்பத்தை துன்பம் வந்துவிட்டதே என்று சலித்து உட்காராமல் அதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் உனக்கு வந்த துன்பம் கூட மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது, எதில் உண்மை, எதில் பொய் அமைந்திருக்கிறது, எதுவெல்லாம் மாயை என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகமே ஒரு மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. உலகத்தில் எதுவுமே நிலையானதும் அல்ல. காலம் அப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும், மாற்றிக்கொண்டே இருக்கும், அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதும் இல்லை, நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. இப்படி நிலையே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது உன்னிடமே இருந்துவிடும் என்று நீ தவறாக எண்ணுவது உன்னுடைய அறியாமையில்தானே?
நீ எதையுமே எது வந்தாலும் சரிசமமாக எண்ண பழகிக்கொள். எது வந்தாலும் அதை சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். அப்பொழுது உன்னை விட்டு எது சென்றாலும் உன்னை விட்டு எது விலகினாலும் பெரும் பாதிப்பு உனக்கு ஏற்படாது. அதை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தத்தோடும் சந்தோஷமாகவும் நிறைவான வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். மிக பிரகாசமான ராஜகம்பீர வாழ்க்கையை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விடவும் மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? நடப்பது அனைத்துமே உன் வாழ்க்கையில் ஆரம்ப புள்ளிதான். உன் வாழ்க்கை வெற்றி அடைவதற்கான ஆரம்ப புள்ளியாகத்தான் இது இருக்கிறது. உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கிற முடிகிறது. உன் விதி மாறும் தருவாயில் நீ இருப்பதால் தான் இவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில். உன் வலியெல்லாம் தீரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் ரணங்களெல்லாம் மறையும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்ததான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதற்கான அடித்தளம்தான் இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். விதி என்றால் என்ன? அதனை எப்படி வெல்வது? விதி எங்கே இருக்கிறது? எதை விதைத்தோமோ அதைதான் உன்னால் அறுவடை செய்ய முடியும். உனது விதியை நீயேதான் வகுத்து கொள்கிறாய். எனவே அந்த விதியை பொருட்டு தூற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை, போற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை. உன் விதியை நீயேதானே வகுத்து கொள்கிறாய். காற்று வீசியபடிதான் இருக்கிறது எப்பொழுதும். பாய்மரங்களை விரித்து காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் கப்பல்கள் தங்கள் வழியே முன்னேறி செல்கின்றன. ஆனால் பாய்களை சுருட்டி வைத்துள்ள கப்பல்கள் காற்றை ஏற்று பயன் பெறுவதே இல்லை. இப்படி அந்த பாய்மரங்களை வைத்து தன்னுடைய வேலையை செய்து கொள்ளும் அந்த கப்பல்கள் நினைக்குமா இது காற்றினுடைய குற்றம் என்று? அதனால் நீ வகுத்து கொண்ட விதியின் வழியில் நீ செல்வதால் அதை வெல்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் அந்த விதியையே நீதானே வகுத்திருக்கிறாய். பின் அதை வெல்வது எப்படி, அதை வீழ்த்துவது எப்படி என்ற பேச்சு நியாயமாகுமா?